நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பெல்ட் பீஸ், அதாவது யோக் பீஸு அல்லது பட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். நம்ம யூஸ்வலாக பேக் வெட்டிட்டு அதை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடுவோம். அந்த ஃப்ரண்ட்டை வச்சு தான் நம்ம யோக் பீஸை கட் பண்ண போகிறோம். அந்த யோக் பீஸில் இப்போ இதில் 4 டாட் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம யோக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். சைடில் யூஸ்வலாக நம்ம 3 இன்ச்சு வைப்போம். சைடில் டாட் பிடிக்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ப்ளவுஸ் அளவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. யோக்குடைய நீளம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டாட்டு நம்ம சென்டர் டாட்டில் வர்ற அளவு 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 10.25 இன்ச்சு வருது. 10.25 இன்ச்சு நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்கள் 2 இதுவும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது பட்டியோட நீளம் உங்களுக்கு. இப்போ பட்டியோட உயரம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, எது ஃப்ரண்ட் போர்ஷன் எது சைட் போர்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அளவை விட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. கீழே அந்த ஃபோல்டிங் இதை விட்டுருங்க. ஃப்ரண்ட்டுக்கு வரதை விட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு 4 இன்ச்சு வருது. அதே மாதிரி சைட்லேயும் நீங்கள் அதே மாதிரி அளந்துக்கோங்க. சைட்லேயும் 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் 1 இன்ச்சு வைக்கிறது 1.5 இன்ச்சு வைக்கிறது உங்களுக்கு வேரியேஷன் வராது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் சைடில் வைக்கும்போது யோக் பீஸும் பெல்ட் பீஸும் அந்த இதை அட்டாச் பண்ணும்போது பேக்கு கூட கரெக்டாக சீட்டிங் ஆகணும். அதனால் அது மெஷர்மெண்ட் மாறாமல் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் 3 இன்ச்சுக்கு நான் ஒரு கிராஸ் பண்ணி லைன் போடுறேன். அது ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் சென்டர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஸ் லைன் வருது. உங்களுக்கு பீஸ் நீங்கள் டாட் பிடிச்சி ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யோக் பீஸிலோடைய நான் எப்படி ஷேப் வரைஞ்சிருக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சீட்டிங் ஆகும். அந்த 3 இன்ச் அந்த ஒரு கார்னர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பட்டியிலையுமே அந்த 3 இன்ச்சு ஒரு ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடில் நீங்கள் 4 டாட் வைக்கிறனால நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் அது மைண்டில் வைக்க வேண்டாம். நீங்கள் பட்டிக்கு நீங்கள் எப்பவும் போல் 3 இன்ச்சு வச்சு அதில் நீங்கள் 1.5 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்ச்சு நான் எதுக்கு அந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த கார்னர் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ அதே ஷேப்பில் உங்களுக்கு அதில் சீட்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கார்னர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம கப் ஷேப் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவோ ரவுண்டாவோ போட்டோம்னா அது கரெக்டாக வராது. இந்த ஷேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக உங்களுக்கு கப் ஷேப்புக்கு நீட்டாக இதாகும். அதனால தான் நம்ம இந்த கார்னர், அதாவது சென்டர் பாயிண்ட் எந்த அளவுக்கு நம்ம கீழே இறக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கப் ஷேப் நீங்கள் பெருசாவோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிட்டிங்காவோ தைக்கலாம். அதனால தான் அந்த ஃப்ரண்ட் இது நம்ம அந்த அளவுக்கு கீழே டாட் இறக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிராஸ் லைனுக்கு உங்களுக்கு அந்த இது சீட்டிங் ஆகணும். இப்போ சைடில் உங்களுக்கு டாட் பிடிச்சிட்டு கீழே 1/2 இன்ச்சு தைக்கும்போது உங்களுக்கு அந்த யோக் பீஸ் அதில் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.